தர்மேந்திர பிரதான் விஷயத்துக்கு வருவோம். அரசாங்கம் போன 2024 இந்த நீட் தேர்வு லீக், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன உடனே ஒரு கமிட்டியை ஜூன் 22 ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி சில முக்கியமான கருத்துக்களை சொன்னாங்க. அதுல முக்கிய கருத்து என்னன்னா, மொத்தமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டாக பண்ணுங்க, அப்ப இந்த கசிவு நடக்காம பார்க்கலாம் அப்படின்னாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, அந்தந்த சென்டர்ல இப்போ இல்ல தமிழ்நாட்டுல பிரிண்ட் பண்ணுங்க, தமிழ்நாட்டுல இருந்து அங்க இருக்கிற சென்டர்ஸ்க்கு அனுப்புங்க. இப்போ டெல்லியில பிரிண்ட் பண்ணி அங்க இருந்து அனுப்பாதீங்க, வழியில முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, 2 கட்டமாக கூட நடத்துங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறாங்க, 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி வருது, பேட்ச் வைஸ் நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நவம்பர்ல மந்திரிய திரு தர்மேந்திர பிரதான பிரஸ்ல கேட்கும்போது, நிறைய விஷயங்களை நாங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம், ஆனா சில விஷயங்கள் எங்களால பண்ண முடியல. அது ஏன்னா சுகாதார அமைச்சர் இதை ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்றாரு. அதுல முக்கியமான விஷயம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதை மட்டும் இவங்க கோட்டை வெட்டிட்டாங்க. அதனால அவர் மேல முழுசா தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இதற்கு இந்த மாதிரி, அதாவது நீங்க இது அவமானமானு கேட்டீங்க. கண்டிப்பா சகோதரி சொன்ன மாதிரி டைமிங் தப்பு. அவரை மாத்தணும், ரிசைன் பண்ணணும்ன்றது கரெக்ட். இந்த அஜிடேஷன் ஆரம்பிக்கும் போதே அவரை ஒண்ணு மாத்தி இருக்கணும், இல்ல அவரை ரிசைன் பண்ண வச்சிருக்கணும். இவ்வளவு நாங்க பண்ண மாட்டோம் 10 நாள் பேசி ரிசைன் பண்ணது அசிங்கம் தான். இவ்வளவு பெரிய விஷயம்